මේ වායුව මේකට වදින්න බෑ. වැදුනොත් නේ සද්දෙන් பட்ட கால போகிறேன். இன்னொரு 25 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் அழகான வியூ வந்துருக்குங்க. பைக் எங்கள் ஜப்பான் பைக் அதெல்லாம் வந்துருக்கு. டபுள் நம்பர் சொன்னால் உங்களுக்கு முன்னுக்கு போகிறது தெரியும் நினைக்கிறேங்க. சரிங்க கொஞ்சம் முன்னுக்கு போய் வியூங்க செம்ம வியூங்க. பார்க்கும்போது எவ்வளோ இருந்துச்சு மேலேருந்து. நாங்கள் பைக்கை வச்சுட்டு போனேன். இந்த வெள்ளக்காரப்படி அந்த பைக்கையே பார்த்துருக்கேன் ரொம்ப நேரமாக. ஓ இந்த இடத்துல ஃபுல்லாக முந்து ஐயோ முடிஞ்ச சோழி. கொஞ்சம் இருங்க பார்ப்போம் என்ன நடக்க போகிறது இல்லைங்க. இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போவோம். சொல்லி நம்ம பைக் ஒரு மாதிரி பார்த்து தான் போனாங்க. எனக்கு தெரியும் எங்கேயாவது நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ரைடில் இருக்காங்க. ரொம்ப நாளாக நான் வந்து சேனலில் வீடியோ போடவே இல்லை. என்ன காரணம் ஒன்று கேட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு வேலை தாங்க. வேலையும் யூடியூப்பையும் பார்க்குறது செம்ம கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் வீடியோ போட்டு ஒரு மாதத்துக்கு ரொம்ப நான் சந்திக்கிறேன். ரொம்ப 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 ஹாப்பிங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு தெளிவாகவும் அழகாகவும் கொடுக்கணுங்க. அதாங்க என்னோட ஒரு இதாக இருக்குது. என்னோட சொன்ன நுருளையாக போயிட்டுருக்கோம். நுருளார் இப்போ வந்து செம்மையாக வரப்போன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேயிலை தோட்டங்க. உங்களை பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். ஐயோ நான் மேலே வந்தேன் சும்மா அப்படியே மேலே வந்து ஒரு வீடியோ இப்போ அதை இன்ட்ரோ இங்கே வச்சுட்டே பேசினேன். நல்லா இருக்குமான்னு நினச்சேன். ஸோ அதை இங்கே வச்சு பேசினேன். ஸோ பைக் வந்து அந்த இடத்துல இருக்குங்க. அப்படி அங்கே இருந்துச்சு இப்போ அங்கே அப்படியே போவோம் வாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நுரலியாக்கின்னு ஒரு 50 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. நீர்வளம்பில் இருந்துக்கிறது ஒரு 5 மணிக்கு வந்து 5 மணி மார்னிங் 5 மணிக்கு வந்து அப்படியே அங்கே இருந்து பைக்கில் வந்து இங்கே இருந்தாங்க இன்ட்ரோ பேசுகிறேன் சொன்னேன். கோப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து கவராக இருக்குது. அந்த வீடியோலாம் ஒவ்வொன்றா பார்ப்பேங்க. செம்மழகான வியூவெலாம் இருக்குங்க. ஓ இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகான வியூ வந்து செம்மையாக இருக்குது தானே. ஓ நான் அந்த இடத்துல நாங்கள் ஏறி பேசிகிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். ஸோ இங்கே ஒரு பக்கத்தில் நான் நினைக்கிறேன் நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குன்னு சொல்லி செம்ம சத்தமாக இருக்குது. என்ன சொன்னால் கொஞ்சம் தூரத்தில் வந்து மழை பெய்யுதுங்க. கொஞ்சம் தூரத்தில் வந்து வெயில் அடிக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குளிரான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கேங்க. நூறுலையாக இருப்பேன் ஃபஸ்ட் டைம். இது 2வது ரைட் வந்து இந்த ரைட் வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ அழகாக வீடியோ எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம புதுசாக ஒரு அந்த பழைய வீடியோ ஒன்று பார்த்தேன். நிறைய அந்த வீடியோ வந்து நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு வைரலாகி போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேங்க. கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. இந்த சேனலுக்கு வந்து இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இது 2வது சேனல், புது சேனல் இல்லை. பட் இன்னொரு சேனலுக்கு சிலோன் போயிட்டு யாரை சின்ன அந்த சேனல் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அது சில காரணங்களால் அதை நான் யூஸ் பண்ணலைங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னு இந்த பைக்கில் போவோம். கோப்ரோவில் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோலாம் நான் இந்த காணொலியை போடுறேங்க. நாங்கள் இது வந்து எல்லாம் கோப்ரோவில் எல்லாமே இருக்குது. ஸோ கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தாங்க சார்ஜ் போட்டு கிட்டத்தட்ட பவர் பேங்கில் வந்து அப்படியே பக்கெட்டில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி அப்படியே ஒன் பண்ணி கொஞ்சம் நேரம் சார்ஜில் போட்டு திரும்ப அப்படியே போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நின்று சும்மா பைக்கு தாங்க நிப்பாடி பார்த்தேன். அந்த இடத்துலலாம் ஒரு வீடு ஒன்று இருக்குங்க, சின்ன வீடு ஒன்று. ஸோ ரோட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியே இந்த ரோட்டு வந்து அப்படியே ஸோ இந்த இப்படி வந்துடுறீங்க இந்த ரோட்டு. இந்த இடம் வந்து செம்ம தானுங்க. அவ்வளோ இந்த மவுண்டன் வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது மவுண்டன் வியூ. ஸோ இந்த ஒரு 50 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஸோ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி ஆகுதுங்க மார்னிங். ஓ கேட்டு வந்துடுவாங்க. சரிங்க அப்படி இங்கேருந்து போயிடுவாங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு
130 140 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போகணுங்க. அப்படி நான் உங்களுக்கு தெரியும், நம்ம நேற்று பெட்ரோல் அடிச்சிட்டேன், உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் தெரியல. இப்போ முன்னிக்கு நான் சொல்கிறேங்க இதெல்லாம். ஸோ பெட்ரோல் அடிச்சிட்டேன், ஃபுல் டைம் பெட்ரோல் அடித்தேங்க. இப்போ அடித்தபடி ஒரு ஃபுல் டைம் உங்களுக்கு தெரியும் 12 லிட்டர் 13 லிட்டர் மேக்ஸிமம். நம்ம R15, அதாவது வந்து நம்ம மான்ஸ்டருக்கு R15 சொல்கிறத விட மான்ஸ்டருக்கு ஒரு 12 லிட்டர் கிட்டத்தட்ட போதும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பரவாயில்லைங்க, 1 லிட்டருக்கு 50-60 கிலோமீட்டர் கிட்ட பாவிக்குது, அதே போதுங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 லிட்டர் பெட்ரோல் போதும்னு நினைக்கிறேன் நம்ம அங்கே போகிற அளவுக்கு. ஏன்னு சொன்னால் அந்த இடங்களை கொஞ்சம் அப்படியே அந்த வளைவு ஐயோ மழை தொடங்கிச்சுங்க. ஸோ நாங்கள் எப்போ நூறடியாக எடுத்தாலும் இந்த மழையில் வந்து நனைஞ்சு அங்கே போக வரும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்துட்டேன். வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா மழை கொஞ்சம் நனைஞ்சு கொஞ்சம் நேரம் நின்றேன்னா அது வீடியோ எடுக்கலை, அப்படியே போயிட்டு இருக்கேங்க. மழை வெட்டுச்சுன்னா இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஐயோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தேங்க, அப்படியே மறந்துட்டேன். கிட்டத்தட்ட நான் என்னென்னு சொன்னால் அந்த 100 ரோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வெண்டும் பழையமாக இருக்கிற காரணத்தால் பெட்ரோல் கூட போகுங்கன்னு சொன்னால் ஏற்றம் கூட பெஸ்ட் இயரில் போட்டு ரேஸ் ஆகும்போது பெட்ரோல் கொஞ்சம் குறையுமா போகும். முன்னுக்காலான் பைக் கொண்டு போகுதுங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியுமான்னு தெரியல, தெரியுமான்னு நினைக்கிறேன். ஒரு லேக்கின் ஒரு 70-60 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குங்க. 3 நாள் அழகான பைக் கொண்டு போகுதுங்க. என்ன பைக்குன்னு தெரியலங்க, டிஎன் நம்பர்லாம் டபுள் நம்பருங்க. உங்களுக்கு புது பைக் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நம்பர் வரும், 3 நம்பர் வரும். இந்த பைக்கில் இதுக்கு முன்னுக்கு போகுதுங்க, உங்களுக்கு சத்தம் ஒரு மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிபிள் நம்பர் பைக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு யூஸ் பண்ண வேண்டியதுங்க. டபுள் நம்பர் பைக்கெல்லாம் எப்படி தான் யூஸ் பண்ணுறாங்களோ தெரியலைங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் அந்த பைக்குகள், அதாவது பழைய பைக்குங்க, ஜப்பான் பைக் அதெல்லாம். இப்போ டபுள் நம்பர்னு சொன்னால் உங்களுக்கு முன்னுக்கு போகிறது தெரியும் நினைக்கிறேங்க. சரிங்க, கொஞ்சம் முன்னுக்கு போவோம். இந்த போகுது பாருங்க, நமக்கு அந்த செகண்டாக போகிற பைக் வந்து ஜப்பான் பைக் வந்து நல்லா இருக்கு உண்மையில். இப்படியே நம்மளோட ஒரு 4-5 பைக் செட் ஆகி போனேன். இப்படி தனியாக போகிற சோலோ ரைடை விட 4-5 பேர் செட் ஆகி போனால் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக போகலாங்க, அப்படியே காய்ச்சிக்கிட்டு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலங்க, முன்னுக்கு பனி மூட்டத்தோடு அப்படியே இருக்குது. போ குளிர் கொஞ்சம் கூடுதுங்க. ஐயோ செம்ம குளிருங்க. க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் வச்சுருந்தேங்க, க்ளவுஸ் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சிங்க. நான் ரொம்ப நாளைக்கு ஒரு ரைட் போடுறது காரணத்தால் க்ளவுஸ் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேங்க. கையில் ஒரு மாதிரி திணித்து போகுது. இந்த பைக் தாங்க போகுது பாருங்கள், உலகம் பண்ணிடுறது. ஸோ இந்த பைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. அது நம்ம வந்துட்டேங்க, ஒரு மாதிரி இன்னொரு 25 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் அழகான வியூ வந்துருக்குதுங்க. சரியா இது எந்த இடம்னு தெரியல. 100 ஒரு 25 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது பக்கம்லான்னு சொல்கிறேங்க. ஸோ நிறைய வெள்ளக்காரர்கள் இருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அழகான வியூங்க, செம்ம வியூங்க. பார்க்கும்போது எவ்வளோ இருந்துச்சு மேலே இருந்து. ஸோ பைக்கை மேலே பார்க் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல அப்படியே ரெயின் போகும்னு நினைக்கிறேங்க. விசில் அடிக்கிற சத்தம் மாதிரி கேட்குதுங்க இந்த பார்க்கும்போது. பாருங்கள் வெள்ளைக்காரர்கள் தாங்க நிறைய பேர் இருக்காங்க. அம்மா மழை இப்படி இருட்டிட்டு வந்துட்டுருக்கு மேலே. செம்ம வியூங்க. இந்த வியூவில் பார்க்குறதுக்காகவே இங்கே வரலாங்க நுவரெலியாவுக்கு ஒரு தரம். சரி, ஸோ இந்த இடங்கள்ட்ட பேர் தாங்க எனக்கு. நாங்கள் பைக்கை வச்சுட்டு போனேன், இந்த வெள்ளைக்காரப்படி அந்த பைக்கையே பார்த்துட்ருக்கேன் ரொம்ப நேரமாக. இந்த இடத்துல ஃபுல்லாக கார் தாங்க பார்ப்பாங்க, நம்ம மட்டும் தான் பைக்கை பார்க்க பண்ணி வச்சுக்கோம் போல். வெள்ளைக்காரப்படியும் போயிட்டுருக்காங்க ரொம்ப நேரமாக. நம்ம பைக்கை பார்த்துருந்து இந்த பைக் எவ்வளோ என்ன சிசி எல்லாத்தையும் நான் கேட்டிருந்தாங்க ரொம்ப நேரமாக. ஸோ பைக்கை பார்த்த உடனே பிடிச்ச நினைக்கிறேன் அந்த எப்படி எனக்கு இந்த போயிட்டுருக்கேன். எந்த நாள் தெரியல, எல்லாம் எதுவுமே கதைக்கலைங்க. ஸோ இங்கே போவாங்க நேரம். சரி நாங்கள் இப்போ சரியாகி ஸோ இன்னொரு 48 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது நினைக்கிறேன் போகிறதுக்கு. அப்படி அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போங்க பார்த்தீங்கன்னா ஹெட்டன் தாண்டி வந்து நானும் அந்த ஒரு இடத்தால் போயிட்டுருக்கோம். முன்னுக்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் போகிறாங்க, என்ன நடக்க போகணும்னு தெரியல. நம்ம பைக் ஒரு மாதிரி பார்த்து தான் போனாங்க. எனக்கு தெரியும் எங்கேயாச்சும் நிப்பாட்டி வாங்க நினைக்கிறேன். பெண்ணிற்கு நம்ம பைக் கொஞ்சம் நேரமாக பார்த்துட்டு இருந்தார். அதுக்கு பிறகு தான் நமக்கு முன்னுக்கு போக தொடங்கினார். பார்ப்போங்க என்ன நடக்கணும். ஸ்லோவாக போய் இந்த அதாவது அந்த முன்னுக்கு இருந்த வெள்ளைக்கோடு வந்து 1 கோடில் இருக்குது, அதாவது அந்த 1 கோடு முந்து இல்லாத கொஞ்சம் இருக்குது முந்து. ஐயோ முடிஞ்ச சோழி. கொஞ்சம் இருங்க பார்ப்போம் என்ன நடக்க போகணுன்னு தெரியலங்க. இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போவோம். ஸோ எழுதாமல் இருந்தாங்கண்டா ஓகே தாங்க. எனக்கு என்னென்னு தெரியல, அவர் ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி பார்த்து இருந்தார். நிப்பாட்டிட்டார். பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி.
ඔව්. මුකුත් කරලා නැහැ. ආපු එක. මේක තමයි එන්නේ ඔය. ගලවලා අයි නෑ නෑ මුකුත් කරලා නැහැ. නෑ නෑ. ඕක ආපු ගමන් ස්ටාර්ට් කරන්නද? වෙන්නේ කියන්නේ. අපි ගන්නකොට තේම තමයි ළඟදීම ගත්තේ දේ මට තේම තමයි ළඟදීම ගත්තේ දේ මාස 8ක් අපි අම්පාර පාරේ කොහෙද? අකරපෙත්තු නෑ මම ජූස් එක ගත්තේ කෙනෙක් ඔව් ඈ කෙනෙක් කෙනෙක් ඔව් මේක මෙතනට සම්බන්ධ වෙන්න එපේ. ඔය වෙනස් සම්බන්ධ වුණා නම් සද්දෙන්නේ. ගාලා සද්දෙන්නේ. ඔක ඈත් කරලා තියෙන පිටිපස්සට මේ. බෑනනම් වැඩි. ඒකයි. ඔක වෙනස් කරන්න ඕනද? මේකට සම්බන්ධ වෙන්න. සම්බන්ධ වුණා මේ සද්දෙන්නේ නැහැ. දැන් මේකේ හුලං ටික මේකට වදිනවා. වදින්න නිසා තමයි ඔය සද්දෙන්නේ. එන්නවා. අඬ වෙනස් කරන්න බෑ කිසිම. අඬ වෙනස් කිරීම සම්පූර්ණ තහනම්. මුකුත් කළා නේ සම්මා දෙන්න ආයෙම මාරු කරන්න ඕක. ඔක මේක ගලවලා ඇතුලේ මොන හරි නට් එකක් හරි තියලා හයි කරලා දෙන්න. ඒවා අයින් කරලා මේකටම සම්බන්ධ වෙන්න හයි වෙන්න. සමහර වෙලාවට මේ කේල්ල අර උඩේ මේ උලන් සද්ද මේ ටික මේකේ තියෙන වායුව මේකට වැදින්න බෑ. වැදුනොත් නේ ඔය සද්දෙන්නේ. පට 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 කාලා පුපුරන. තේරුණා? හරි මාරු කරන්න. ඇත්ත දුර ඉඳලා මේ දෙන්න chance එක. වහම ඔක හදාගන්න. ඔක දැක්කට ලියන්න මම. ඔකට දැන් ඇවිල්ලා තින්නේ නීතියෙන් අනිවාර්යයෙන්. ඒකයි අපි දැන් පිටිපස්සෙන් එනකොට අපේ සද්ද ඇහුනේ ඉඳලා තමයි නවත්තන්නේ. හරි හරි. thank you. ගොඩක් දුර ඉන්න එන chance එකක් දෙන්න. හ්ම්.